எப்போவுமே நம்மளோட பாத் எல்லாருக்குமே புரியணுன்றது எந்த அவசியமுமே கிடையாது. பிகாஸ் எல்லாரோட ரூட்டுமே டெஸ்டினேஷனுமே வேறு வேறு. ஸோ அதனால் உங்களை பற்றி யார் என்ன சொன்னாலும் எல்லார்கிட்டேயும் போய் நம்மளை ப்ரூவ் பண்ணணுன்ற உங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம். பட் உங்களுக்கு தெரியும்ல, உங்களோட கிளியர் பிக்சர் இருக்குல்ல, இந்த இடத்துக்கு நான் இப்படி தான் போக போகிறேன் அப்படின்னு. ஸோ அந்த கோலை மட்டுமே நோக்கி ஃபோக்கஸ் பண்ணி போய்கிட்டே இருங்க. பிகாஸ் எல்லாராலையும் உங்களோட விஷன்ஸை புரிஞ்சிக்க முடியாது. ஸோ புரிஞ்சிக்க முடியாமல் போனதுக்காக வருத்தப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாமல், ஓகே தே வில் ட்ரஸ்ட் யூ அட் த ரைட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு போய்கிட்டே இருங்க. எக்ஸிஸ்டன்ஸ்க்கு அந்த இமேஜினேட்டிவான ஒரு ட்ரீம் வந்து எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வர வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும். அண்ட் எக்ஸிஸ்டன்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமும் அந்த பொறுமையாக பேஷன்ஸோட அதை ஒரு லெவலுக்கு பில்ட் பண்ணுற வரைக்கும் ரொம்ப பொறுமையாக இருக்கணும். உங்களுக்குன்னு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அதை புரிஞ்சுப்பாங்க. உங்களோட ட்ரீம்ஸ் ஆகட்டும், உங்கள் கோல்ஸ் நோக்கி நீங்கள் போகிறத கொஞ்சம் கொஞ்சமாக அந்த விசிபிலிட்டி தெரியும் போது தான், இவங்களுக்கு ஃபிசிக்கல் எவிடன்ஸ் தெரியும் போது தான் புரிஞ்சுப்பாங்க. ஸோ அதனால் உங்களோட பேரண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணலனோ, இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணல அப்படின்னோ, இல்லை உங்களோட ஃபேவரட் பீப்புள் வந்து உங்களை வந்து புரிஞ்சிக்கலன்னோ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணி ரொம்ப மன உடைச்சலுக்கு ஆளாயிடாதீங்க. பிகாஸ் நீங்கள் உங்களை நம்பினா போதும். நீங்கள் உங்களை வந்து 100% அந்த எஃபர்ட் கொடுத்துட்டே இருக்கணும், அந்த கன்சிஸ்டண்ட்டாக அது பண்ணால் மட்டும் போதும். ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அதே விஷன் கிடையாது. உங்களுக்கு மட்டும்தான் இந்த ஒரு ட்ரீம் அண்ட் விஷன், அந்த கோல்ஸ். நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க, உங்களோட சிந்தனைகள் ஏன் இந்த மாதிரி ஒரு சிந்தனைகளாக இருக்குது அப்படின்றது நீங்கள் அடிபட்டு வந்த உங்களோட வாழ்க்கை மூலயமா உங்களுக்கு அது ஒரு இம்பார்ட்டண்ட்டான முறையெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவீங்க. அதனால் மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கணும்னு நினைக்காம நீங்கள் நினைக்கிற வழியில் கரெக்டாக உங்களோட ரூல்ஸ் அண்ட் உங்களுடைய மாரல்ஸை வந்து ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணி போய்கிட்டே இருங்க. ஓகேவா?